கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல இருபரியந்தும் பாதுகாத்து கொண்டு வந்தார். இக்காலை வேளையிலே எழுந்து அவரோடு பேச நம்மை அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். எவ்வளவு ஒரு பாக்கியம் உள்ளவர்களாக அவருடைய பார்வையிலே நாம் காணப்படுகிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வல்லமையினாலே மகிமையினாலே நம்மளை நிரப்பி அவருடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக நம்மளை அவர் தகுதிப்படுத்தி தேர்ந்தெடுத்து முத்திரிடப்பட்டு இருக்கிறோம் அல்லவா? ஆமாம், அவருடைய கரத்தினாலே நாம் அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் முத்திரிடப்பட்டு அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எவ்வளவோ ஜனங்கள் பூமியிலே வாழ்ந்தாலும் கூட பலவிதமான செயல்பாடுகளிலே ஈடுபட்டு தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டு வாழ்கிறார்கள். ஆனால் நம்மையோ கர்த்தர் அவரை துதிக்கும்படியான பரிசுத்த கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக நம்மை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காய் தேவனை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்க வேண்டும் அல்லவா? பரிசுத்தமான வாழ்க்கை எவ்வளவு நேர்த்தியான வாழ்க்கையாக காணப்படும் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். நாம் பரிசுத்தமாய் வாழும் பொழுது நமக்கு எந்த விதமான தீங்கும் துக்கமும் துயரமும் நம்மளை அணுகாது. நம் சரீரத்திலே எந்த வியாதியும் தொடாது. ஏனென்றால் நாம் பரிசுத்தராக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக அவருடைய பார்வையிலே காணப்படுகிறோம். இப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு நன்றி செலுத்தவே கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 17வது வசனம். சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். ஆமா, எவ்வளவு ஒரு ஸ்லாக்கியம் நிறைந்த வார்த்தை இதோ! அன்னாள் என்ற சகோதரியை பார்த்து, தாயாரை பார்த்து, ஏலி என்ற ஆசாரியர் அந்த அம்மாவை ஆசீர்வதிக்கிறார். மகளே, துக்கத்தோடு வேதனையோடு ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய்? உன்னுடைய வேதனையும் துக்கத்தையும் கர்த்தர் அறிந்து நீ கேட்டுக்கொண்டபடியே உனக்கு செய்து உன்னை சந்தோஷப்படுத்துவார் என்று அந்த அம்மாவை சமாதானப்படுத்தி அந்த அம்மாவுடைய மனதை லகுவாக்கி வீட்டுக்கு சந்தோஷத்தோடு அனுப்பி வைக்கிற ஒரு ஆசாரியரை நாம் காண்கின்றோம் வேத பகுதியின் மூலமாக. அப்படியாக நாம் ஜெபிக்கும் ஜெபம் கூட கர்த்தருடைய பார்வையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட வேண்டுகோளாக காணப்படும் என்பதில் நிச்சயம் உறுதிப்பட்டு இருக்கிறது. ஆமாம், எப்பொழுதும் நாம் அவரை நம்பியிருக்கிறோம் அல்லவா? அவருடைய பாதத்திலே அமர்ந்து நல்ல பங்கை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக முத்திரிடப்பட்டிருக்கிறோம் என்பதில் சந்தேகமில்லை. ஆமாம், கர்த்தருடைய கிருபையின் கரம் இம்மட்டும் நம்மை தாங்கி வழிநடத்தி இருக்கிறது. நம்முடைய விண்ணப்பம் ஏதாயிருந்தாலும் சரி, அவருடைய நியாயத்தின்படி சத்தியத்தின்படி இருக்கும் என்றால் அவைகளை செயல்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் போதுமானவருமாயிருக்கிறார். நீ வேண்டிக் கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே நான் உனக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் அவர் நமக்கு வாக்கு மாறாத கர்த்தராய் நம்முடைய வாழ்க்கையிலே பயணிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் நம்மளை அவர் நேர்த்தியாய் நடத்துகிறார். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு மகிமையினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு
அவருடைய அண்டையிலே வாழும் பொழுது சாத்தான் நம்மை நெருங்க முடியாது. சாத்தானுடைய கிரியைகள், சாத்தானுடைய பாவ செயல்கள் எதுவும் நம்மளை தொட முடியாது. ஏனென்றால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே கழுவி மகிமைப்படுத்தி நம்மளை மேன்மையாக வைக்கக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை சாத்தான் அறிந்து நம் அண்டையிலே வராதபடி சாத்தானை விரட்டடிக்க பரிசுத்த ஆவியானவர் நிலைத்திருக்கிறதை சாத்தான் கண்டு விரைந்து விடுவான். எதற்கும் அஞ்ச வேண்டாம், எதற்கும் பயப்பட வேண்டாம். கர்த்தரோடு கூட இணைந்திருங்க. கர்த்தருக்கு உங்க விண்ணப்பத்தை வெளிப்படுத்துங்க. அவர் காரியத்தை செயல்படுத்துவார். கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் பயபக்திக்குரியவர்களாய் வாழும் பொழுது வெற்றியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் தகுதியாக்கப்படுவோம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே.